நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க RJ சுபா. நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல சமூக மாற்றத்துக்காக நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சமூக சேவைகள் பத்தியும் அதே டைம்ல சமூக மாற்றத்துக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நிகழ்ச்சியில ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் பார்த்தோம்னா, நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒக்கநாடு மேலே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இப்போ பார்த்தோம்னா என்னுடைய பேர் சிவரஞ்சனி. ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் முதுகலை சமூக பணித்துறையில முதுகலை பட்டம் படிச்சிருக்கேன். இப்போ தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்துல ஊரக வளர்ச்சித்துறையில தூய்மை பாரத இயக்கத்தினோட கீழே தகவல் கல்வி தொடர்பாளரா பணியாற்றி இருக்கிறேன். சமூக மாற்றத்துக்காக நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமா இந்த சேவைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க? இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? இதுல பார்த்தோம்னா நான் ஒரு 15 வருஷங்களா பணியாற்றி கொண்டு வருகிறேன். நான் முதல்ல பணியாற்றுறது பார்த்தோம்னா சைல்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான ஹெல்ப் லைன் 1098 சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தோம்னா தல்லாக்குளம், மதுரை தல்லாக்குளம் AWPSல பெண்களுக்காக சமூக விழிப்புணர்வு கொடுக்கறது. இப்ப பார்த்தோம்னா சுகாதாரம் சம்பந்தமா மக்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துறது. சமூகத்துக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் எதனால மேம் பிரச்சனை வருது? கண்டிப்பா சொல்றேன் மேம். குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம், முதல் காரணம்னு நினைக்கிறேன்னா புரிதல் இல்லாதது. ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், பெற்றோர்களும் ஒரு புரிதல் இல்லாது, ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க ஏன் கேட்கணுங்கிற ஒரு கான்ட்ராவர்சி அவங்களுக்குள்ள இருக்கு. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும், இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கணும். ஆனா எந்த ஒரு குடும்பத்திலுமே அந்த இது கிடையாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்குங்கிற போதுதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசினா கண்டிப்பா பிரச்சனைகள் குறையும். நிச்சயமா மேம். ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட சரியான புரிதல் இல்லாததுனால தான் அந்த ஃபேமிலியிலேயே பிரச்சனை வருது அப்படிங்கிற உண்மையை உடைச்சிங்க. இப்போ அதே மாதிரி ஃபேமிலியில எந்த ஒரு விஷயத்த சரி பண்ணா அந்த ஃபேமிலியில பிரச்சனையுமே சரி பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணுங்க மேம். கண்டிப்பா. குடும்பத்துல உங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். அவங்களோட ஒரு நேரமாவது அவங்களோட சேர்ந்து உணவு இருந்தணும். அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பொருளாதார ரீதியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒர்க்கிங் விமனா இருந்தா அவங்களுக்கு வீட்டு வேலைகள்லயுமே குழந்தைகளுடைய படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுலயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுடைய மன அழுத்தம் சுத்தமாவே இருக்காது. ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல ஒரு வலுவான உறவு நீடிக்கும். அதை பார்த்து வளர குழந்தைங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மேம் இந்த பெண்கள் ஃபேமிலியையும் ரன் பண்ணிட்டு அதே நேரத்துல இந்த ஒர்க் லைஃபையும் ஹேண்டில் பண்றது? ஒரு குடும்பத்துல அன்பு, பொறுமை, உரையாடல் தான் ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 3மே கரெக்டா இருக்கணும்னா நேரமின்மை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பெண்கள் பார்த்தோம்னா ரொம்ப அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை. இந்த நாட்டை ஆண்டதும் பெண் தான், ஆள போவதும் பெண் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. பெண்களால ஏன் ஒர்க்கிங் உமன் என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலியையும் ஒர்க்கிங் பண்ற பிளேஸையும் எப்படி நிர்வகிக்கணுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. எது தான் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க. காலையில தன்னுடைய குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடுறாங்க. பின்னர் தன்னோட தொழில்ல முழு கவனத்தையும் செயல்படுறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, நம்ம வீட்டோட பிரச்சனைகளை வேலைகள் இடத்துலயும் வேலைகள்ல இருக்க பிரச்சனைகள் இப்ப வீட்லயே அவங்க காமிக்கிறது கிடையாது. அதனால அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்க நேரத்தை சரியான முறையில் திட்டமிடுறாங்க. நீங்க ஷேர் பண்ண தகவல் ஒவ்வொரு பெண்களுக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பெண்களை பத்தி ஒரு தகவல் சொன்னீங்களோ அதே மாதிரி ஆண்களுடைய பங்குமே ஒரு ஃபேமிலியில எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பத்தினுடைய ஆண்கள் தான் ஆணிவேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதார ரீதியா மட்டும் அவங்க குடும்பத்திற்கு முக்கியம்னு சொல்ல வரல.
ஒரு பொருளாதாரத்தை தாண்டி உணர்ச்சி ரீதியாகவும் குடும்பத்தை வந்து உறுதியா கட்டுப்படுத்துறதுலயே அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளோட வளர்ச்சியில பார்த்தோம்னா அவங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள், மரியாதை எல்லாமே ஒரு தந்தையிடம் இருந்து தான் உருவாகிறது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மனைவி கிட்டயோ இல்ல பெற்றோரிடமோ இல்ல குழந்தைகளிடமோ அவங்க வந்து கலந்து ஆலோசித்து அதை செய்யும்போது குழந்தைகள் வந்து ஒரு பக்குவம் அடைந்த நிலையில் உள்ள குழந்தைகள்கிட்ட ஆலோசித்து முடிவெடுக்கும் போது அந்த குடும்பத்துல வந்து அவங்கள வந்து அவங்கதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த குடும்பம் வந்து உணர அளவு கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய பங்கு மிக பெரியது. ஒரு ஃபேமிலியில ஆண்களுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ திருமணத்துக்கு முன்னாடி அந்த திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு செடியை வந்து ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு, அது ஒரு 20 வருஷமா ஒரே இடத்துல இருக்குது. இப்ப கால சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு ஏதோ வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த செடியை வேற இடத்துல புடுங்கி வைக்கணும் போது அது உடனே வந்து துளிர்த்து தளிராது. அதே போலதான் பெண்கள் இப்ப வந்து 20-30 வருஷமா ஒரே ஃபேமிலியில இருக்காங்க, அப்பா அம்மா அப்படிங்கிறது. இன்னொரு ஃபேமிலிக்கு வரும்போது இங்கே இருக்கிற அவ்வளவு சப்போர்ட்டிவும் அவ்வளவு லவ்வும் வந்து போற இடத்துல கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதை கொண்டுட்டு வரணும்னா நம்மள்ட்ட மாற்றங்களை உருவாக்கணும். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும்னா சமையல்ல இருந்து பொறுமையை கடைபிடிக்கணும். ஒருத்தவங்க பொறுமை கிடைக்கணும், அன்பை செலுத்தணும், அந்த ஃபேமிலிக்கு இவங்க உடல் ரீதியா உணர்வீதியா சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் ஒரு குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குதா? அதிகமான எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை உண்டாக்குதான்னு கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப சிறப்பான கேள்விதான் மேடம். பிரச்சனைகள் வந்து அதிகமான எதிர்பார்ப்புனாலதான் வருதுன்னு சொல்ல முடியாது மேம். அந்த எதிர்பார்ப்புங்கிறது எதனால வருதுன்னா நம்ம நடந்து கொண்ட நம்ம செயல்படுற விதங்களில் பொறுத்துதான் மேம் எதிர்பார்ப்புகள் ஏற்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸுங்கிற பிரச்சனை நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய தகுதி யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த தகுதி யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா தன்னோட சுதந்திரம் வந்து பறிப்போகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது நிறைய பெண்கள்லாம் பார்த்தோம்னா என்னோட கணவர் வந்து இந்த ஆடை அணியக்கூடாது, போன் பேசக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் இருக்கக்கூடாது, என்ன வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரீ ஹேர் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க, கோவிலுக்கு போக கூடாது, தேட்டருக்கு போக கூடாது, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா இது ஃப்ரீடம் நினைக்கிறப்ப வந்து எல்லாருக்கும் ஃப்ரீடம்ங்கிறதுனா இன்னொருத்தரை வந்து துன்புறுத்தாத, இன்னொருத்தரை வந்து சங்கடப்படுத்தாத செயல்கள்ல வந்து ஈடுபடுறவங்க வந்து அவங்களுடைய மதிப்புகள் வந்து குறையும் போது செல்ஃப் அந்த மதிப்புகள் குறையும் போது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நான் பண்றேன், அதனால என் ஃபேமிலியோ இல்ல வேற யாரோ வந்து பாதிக்கப்படல அப்படின்னு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம் மேம். ஒத்து போய் 2 பேருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரே இடத்துல வாழ்றதை விட தனித்தனியா நான் கொடுத்தா அவங்க பெட்டரா இருப்பாங்க, என்னால வந்து சில விஷயங்களை அவங்களுக்காக மாத்திக்க முடியல, அதே மாதிரி அவங்க வந்து எனக்காக சில விஷயங்களை மாத்திக்க முடியல, நாங்க வந்து மியூச்சுவலா போய்க்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து வேணா அப்ளை பண்ணலாம். அதுக்கான தகுதிகள் இருக்கு. இல்ல ஒருத்தவங்க வந்து இல்ல நான் தான் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிறதும் நிறைய பேரோட தாட்டா இருக்கு. மேக்சிமம் இந்த டிவோர்ஸ்க்கு காரணமே வந்து மொபைல் போன். இன்னொருத்தரோட போன் வந்து இன்னொருத்தர் பாக்குறது இல்ல, எடுக்கும்போது ஏன் பண்ணி என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? மேக்சிமம் வந்து டிவோர்ஸ்க்கு காரணமே பார்த்தோம்னா சந்தேகம். அதுல வந்து ஒரு பாண்டிங் இல்லாதது, அவங்களுக்கு பில்லியனா தெரிஞ்சுதான் இந்த டிவோர்ஸ்ங்கிறதுக்கான வேலையே அந்த இடத்துல வந்து இருக்காது. அப்ப 2 பேர் இதுல யாரு டிவோர்ஸ் வாங்குறதுன்னா ரொம்ப மன அழுத்தம் சம்பந்தம் யார்ட்டெல்லாம் அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஒரு கணவர் இருக்காரு இல்ல ஒரு 1 இயருக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்ல, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல, மேரேஜ் பண்ணது பிறகு அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் இருக்காங்க, என்ன வந்து பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை, ஃபாரின் போனாங்க அப்படிங்கிறப்ப வந்து இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டியுமே இல்லைங்கிறப்ப இவங்க ஒரு எஜுகேட்டட் இல்ல என்னால ஒரு செல்ஃபா நிக்க முடியுங்கிறப்ப கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே மேம், ஒரு சூப்பரான தகவலை இந்த தருணத்துல ஷேர் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி இந்த தனி குடும்பம் சிறந்ததா இல்ல கூட்டு குடும்பம் சிறந்ததா? இதனால கூட இந்த டைவர்ஸ் பிரச்சனைகள் ஏற்படுமா? கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து 2 குடும்பமுமே சிறந்ததுதான் சொல்லுவேன். ஆனா அங்க உள்ள மனிதர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுதான் வந்து டிவோர்ஸ்க்கு காரணமா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்ப கூட்டு குடும்பம்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாத்தா பாட்டி ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு பெரிய விழாவா கொண்டாடுவாங்க,
அது வெளியில வர்ற வரை வந்தது பிறகும் நிறைய விழாக்கள் கொண்டாடுவாங்க. ஒருத்தரோட அரவணைப்புல இருப்பாங்க. ஒருத்தர் எங்க வெளியில போறோம்னு சொன்னாலும் ஒரு திருவிழா போனாலும் ஒரே ஒருத்தவங்களே வந்து அந்த குழந்தைய வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது சுமைகள் குறையும். தனி குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த பொண்ணே பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை வந்து அந்த குழந்தைய பார்க்கணும், வீட்டு வேலைகள் எல்லாமே பார்க்கணுங்கிறப்ப கூட்டு குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகள் என்னன்னா செலவுகள் அதிகமா இருக்கும். ஒருத்தர் சொல்லும் போது அந்த விஷயங்களை வந்து அந்த பொண்ணால ஏத்துக்க முடியாது. அதனால கூட கூட்டு குடும்பத்தினாலதான் வந்து டிவோர்ஸ் வருதுன்னு நான் சொல்லுவேன். தனி கொடுத்திருக்கும் போது இவங்க 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவங்க 2 பேரும் புரிஞ்சிருக்கான ஒரு புரிதல் இருக்கும். சூப்பர் மேம். இது வரைக்கும் நிறைய குடும்பங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில சில தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ இந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன், கட்டுரைகள் எழுதுது, கவிதைகள் எப்படி எல்லாம் இந்த சமூகத்தை என்னால ஒரு ஒரு இன்ச்சாவது நகர்த்த முடியுமா, மாற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிறதுல நான் என்னோட கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் பதியப்படுதோ நான் ஒரு என்னோட துறை சம்பந்தமா மட்டுமே நான் பொதுமக்கள்கிட்ட பேசவே மாட்டேன். அவங்களோட உடல்நிலைகளை ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அவங்களுக்கு தேவையானதுல ஃபர்ஸ்ட் பேசி லாஸ்டா தான் என்னுடைய கருத்துக்களையே நான் சொல்ல வருவேன். ஒரு மனிதன்னா அவனுக்கு என்னென்ன தேவைகள் வந்து எல்லாருமே முதல்ல பணம் எல்லாத்தையும் தாண்டி அன்புக்காக ஏங்குறங்கிறத நான் உணர்வுபூர்வமா உணர்ந்தேன். அந்த அன்பை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அதிகமா சொல்றேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருங்கிறத நான் உங்கள்கிட்ட ஆணித்தரமா சொல்லுவேன். நீ அன்பை விதைச்சினா மட்டும்தான் அன்பு உனக்கு வரும். நீ கோபமா பேசினா அந்த கோபம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். உனக்கு என்ன வேணா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நல்லது நந்தா நீ நல்லா இருந்தா நீ தான் காரணம், நீ கெட்டு போனீங்கனாலும் அதுக்கு நீ தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னா உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆட்களே கிடையாது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லுவேன். சமூக மாற்றத்துக்காக நிறைய சேவைகள் பண்றது மட்டும் இல்லாம சில புக்ஸ்மே எழுதிருக்கேன் அப்படின்னீங்க. ஸோ நீங்க எழுதக்கூடிய அந்த புக்ஸ்ல என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இருக்கும்? ஆழ்கடல் அழகிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு எழுதுனேன். ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியிடாம வச்சிருக்கேன். இன்னும் அதுல எல்லாமே வந்து சமூக மாற்றம் தான். குழந்தைங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், விதவைகளா இருக்கட்டும், டிராப் அவுட் சில்ட்ரனா இருக்கட்டும், இந்த சமூக திருநங்கைகளா இருக்கட்டும், அவர்களை பத்தி எல்லாம் அதுல நான் எழுதியிருப்பேன். அப்புறம் தாய்மையை பத்தி எழுதியிருப்பேன். நிறைய இடங்கள்ல வந்து பெற்றோர்களை வந்து கைவிடுற குழந்தைகளை தான் பாக்குறேன். அதுக்கு சொல்லணும்னா கோழிகள் மிஞ்சு குஞ்சுகள் மிதிச்சு கோழிகள் முடமாவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தை நல்ல முறையில் மாற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே டைம்ல நீங்க குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதாவும் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த குழந்தைகளுக்கு எதனால அதிகமாக கவுன்சிலிங் தேவைப்படுது? குழந்தைங்கள்னாலே வந்து எப்படின்னு சொன்னா நம்ம எதை செய்ய வேணாம், அவங்கள வந்து எதையுமே புரியாத வயசு நம்ம எது செய்யறோம் அப்படிங்கறத அறியாத வயசு. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படின்னு சொன்னா தெரியாது. கை வச்சு அது உணர்ந்தாதான் அந்த பிள்ளைங்க அதை திரும்பி அந்த இடத்துக்கு போகாதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து தீ வந்து நெருப்பு வந்து சுடுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தைங்க அதை நம்ப மாட்டாங்க. கை வைக்காத கை புண்ணாயிடும் நம்ப மாட்டாங்க. அவங்களா அதை தொட்டு பார்த்து உணரும் போதுதான் ஆஹா தீனா சுடும், கை புண்ணாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்ப எல்லா குழந்தைங்களுமே அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் டிவியில வந்து போகோ டிவி இந்த விஷயங்கள்ல ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் போன்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்ற மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத சொல்றதுக்காகவே அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய வேலை பளு காரணமா குழந்தைங்க அமைதியா சேஃபா இருந்தா போதும்னு நினைச்சிட்டு அதை விட ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த வந்து மொபைல் போனை கொடுத்துறாங்க. அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வருது ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸா குழந்தைங்க அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கண் பார்வை வந்து விழித்திரை வந்து சீக்கிரமே சிதனம் அடையக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. ஒரு சமூகத்தை மாற்றுறதுக்காக நிறைய நல்ல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி சமூக சேவைகள் பண்ணலாம், குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு தாட்லாம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? நான் நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன். ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது நான் அன்னை தெரசாவுடைய நான் ஒரு கண்டென்ட்டை நான் நேராவே வந்து படிக்கும்போது அது என்னுடைய இடத்துல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. ஒரு இடத்துல போய் அவங்க வந்து கையில வந்து யாசகம் கேட்கும்போது, குழந்தைங்களுக்காக யாசகம் கேட்கும் போது ஒரு கடைக்காரர் வந்து எச்சில உமிழ்ந்து கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு இன்னொரு கையில இதை எனக்காக வச்சிட, இதை இன்னொரு கையில வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொறுமை, அந்த குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம், நம்மளா இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு கோவமா நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அந்த குழந்தைங்க ஒரு நேரம் பட்னியா இருக்கும் இல்லையா, அதற்கு நம்ம பொறுப்பாக கூடாது இல்ல. கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னா நம்ம எல்லாரும் நம்மளும் இருக்க கூடாது. நமக்கான ஒரு இடத்தை அடையாளமா நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து நான்
அந்த சேவை மனப்பான்மையை நான் கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சமூக சேவைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு பெண்ணா நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். என்னோட ஃபேமிலிலேயே சர்வீஸ்ன்னு சொல்லி போற நான் அமௌண்ட் எல்லாம் சம்திங் வாங்க மாட்டேன். மீன்ஸ் எப்படின்னா நான் ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். சேலரிக்காக வேலை பார்க்காம ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என் ஃபேமிலியில கேட்டாங்க, இப்படி ஃப்ரீயா சர்வீஸ் பண்ற, அப்ப நீயும் வேலைக்கு போனா அப்ப நம்ம ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ். அதுக்கு பிறகு கொஞ்சம் என் ஃபேமிலிக்காக நான் இது பண்ண போனேன். முதல்ல நான் சர்க்கிள் ஆனது சைல்டு மேரேஜுக்காக நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்களை போராடி சைல்டு மேரேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தோம்னா வில்லேஜுக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஒரு 1/2 ஒரு 10 மினிட்ஸ்ல போய் அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனா அங்க நிறைய பொருள் சேதம், மன உளைச்சல்கள்லாம் ஏற்படுத்திருக்கோம். ஆனா அதை தாண்டி ஒரு குழந்தை அந்த இடத்துல நாங்க நிறைய வசைகள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் என்னோட மேலெல்லாம் வீசியிருக்காங்க. நான் அதை தாண்டி ஒரு பெண்ணினுடைய எதிர்காலம் வீணாயிடக்கூடாது, அந்த பொண்ணுடைய எஜுகேஷன் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எனக்கு பெருசா தெரியல. ஆனா நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணேன். என்னதான் உங்களுடைய இந்த சமூக சேவையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். திருவாரூர்ல ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு சீஃப் கெஸ்டா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த தருணம் என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். சோசியல் ஒர்க்கை ஒரு பெண்ணா இருந்து நல்ல முறையில பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சோசியல் ஒர்க்ல நான் அதிகமா இந்த பிரச்சனையை எடுத்து பார்த்திருக்கேன், இதை அதிகமா சந்திச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா இதை சொல்லுவீங்க? பெண்களை இன்னமுமே எல்லா விஷயங்கள் பெண்கள் இன்னும் எவ்வளோ துறைகள்ல முன்னேறினாலும் ஆண்களுக்கு அடுத்ததுதான். ஆண்கள் தான் எப்போதுமே மேல், அதுக்கு கீழே தான் பெண்கள்ங்கிற நிலை எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? மேம் இப்ப என்னோடது என்னன்னா, முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு அதிகமா பாப்புலர் கிடையாது. ஆனா இப்ப பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த இதுதான் மீடியாவில் பிரதிபலிக்கிறது. ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், டெலிகிராமா இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா ஈஸியா மக்களை போய் சேருங்கிறத நான் கொஞ்சம் ரீசெண்டா தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்ப சோசியல் மீடியா மூலியமா பேசுறது மூலியமா நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது என்னோட ஃபியூச்சர் பிளானா இருக்கு மேம். ஓகே மேம், நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க நான் குழந்தைகளுக்குமே கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ எத்தனை குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கீங்க? இப்போ இதனால பயனடைஞ்சவங்க எத்தனை பேர்? நான் கவுன்சிலிங் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பேன் மேம். நான் சைல்ட் லைன்ல ஒர்க் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் இன் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நான் தல்லாக்குளம் AWPS அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கிங் மேரிடு உமன் அவங்களுக்கும் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறேன். லவ்வர் பேர் லவர்ல சில்ட்ரன்ஸ்க்கு கவுன்சிலிங். இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. சம் பீப்புள்ஸ் கான்டாக்ட்ல இருக்காங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் முறையை பத்தி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இந்த கால தலைமுறையினருக்கு ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவங்களா இருந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? நீங்க இப்ப வர சூழல்கள் எந்த ஆண்மகனா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலுமே எந்த ஒரு தொழில் நான் படிச்ச வேலைக்கு தான் போகணும்னு மட்டும் தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். எனிவன் செய்யும் தொழிலே தெய்வம், அதுவே நமது செல்வம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தொழில் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா லைஃப்ல வின் பண்ண முடியும். அதனால தான் படிச்ச படிப்புக்கு தான் நான் வேலைக்கு போவேங்கிறத மட்டும் எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிக்க. அதுக்காக நீங்க படிச்ச படிப்பை விட்டுட்டு அப்புறம் ஏன் அதை படிக்க சொன்னீங்கன்னு நான் சொல்ல வரல. படிச்ச படிப்புக்கான வேலைகள்ங்கிறது ரொம்ப கம்மி. சில பேர் அதுலதான் போவேன்னு சொல்லிதான் ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஊக்குவிக்கிறவனை நம்ம இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்தணும்னா தேக்குவிக்கிற அளவுக்கு கூட அவன் வளருவான் அப்படிங்கிறதுதான். நம்ம படித்த படிப்புங்கிறது எது நல்லது எது கெட்டதுங்கிறத நமக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த உயர் படிப்புங்கிறது. அதனால நம்ம படித்த படிப்பிலேயே முன்னேறி வேலைக்கு போனாலும் சந்தோஷம் தான். அதற்காக காலம் வாய்ப்புகள் எப்போதுமே நம்மளை தேடி வராது. வாய்ப்புகளை நாம் தான் தேடி போக வேண்டும். இதுதான் நான் இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு நான் சொல்றது.
வாய்ப்புகள் எப்போதுமே நம்மளை தேடி வராது, நாம் தான் வாய்ப்புகளை தேடி போக வேண்டும். படிப்பும் உழைப்பும் ஒவ்வொரு மனிதருக்குமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தருணத்தில் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சமூக சேவை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல போறீங்க? எப்போதுமே இன்னொருத்தரை சார்ந்து இருக்காதீங்க. வெளிச்சம் உள்ள வரைதான் நிழல் கூட நம்ம கூட வரும். தன் கணவர், தன் குழந்தை, தன் பெற்றோர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே அவங்களுக்காக செய்யும்போது உங்களுக்காக கொஞ்ச நேரம் வாழுங்கள், கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள், உங்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். உங்கள் மன நிம்மதிக்காக நீங்கள் செய்யும் செயல் உங்களை வாழ வைக்கும். அதில் கைத்தொழில் கூட சேரும். இதுவரைக்குமே உங்களுடைய சேவை பயணத்தை பற்றியும் நிறைய பேரோட நலனுக்காக நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? அதிரை எஃப்எம்ங்கிறது நான் அதிகமாக கேட்டது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சமூகத்துல உள்ளவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய கருத்துக்களை இளைய தலைமுறைகளும் இல்ல இந்த எஃப்எம் கேட்கறவங்க எல்லாருமே பயன்படுறாங்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிரை எஃப்எம் கேட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல உள்ள கவலைகள் அப்படி எல்லாமே மாறுங்கிறத நான் உணர்வுபூர்வமா கேட்டதுனால உங்க எல்லாருக்குமே சொல்றேன். வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக அதிரை எஃப்எம் கேளுங்கள். நேயர்கள் கூட எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதிரை எஃப்எம் கேளுங்கள். நேயர்களை நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தஞ்சாவூர் மாவட்டத்துல சமூக மாற்றத்துக்காக நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.